கிரைம் எக்ஸ்பிரஸ் செய்திக்காக பழனிசாமி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் ஜவாதுமலை சேம்பர கிராமத்தில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவராய சுவாமி திருக்கோவில் அனுமான் ஜெயந்தி விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முக்கிய அம்சம் மிக பிரசித்தி பெற்ற திருத்தலம் பச்சைமலை நாதன் சுவாமி ராமலிங்க சுவாமி பார்வதி தேவியுடன் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவராய சுவாமி ஆஞ்சநேயருடைய காட்சி இங்க மிக கோலாகலமாக அவருடைய சிறப்பு ஆராதனையும் சிறப்பு தரிசனங்களும் மற்றும் அங்க வருபவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயிலுக்கு திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல், செய்வனை, பிள்ளைச்சுனை கோளாறு, உடல் ரீதியான பாதிப்பு, மன அழுத்தங்கள், முன்னோர்கள் செய்த கரும வினைகள், தீராத நோயும் தீர்த்து வைக்கும் பச்சைமலை நாதனுடைய அருளால நமக்கு அல்லல்ல குறையாத செல்வங்களையும் கொடுத்து நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம முன்னோர்கள் செய்த கரும வினையை நீக்கி தருகிறார் என்பது இந்த கோயிலுடைய மிக சக்தி வாய்ந்த நம்பிக்கையுடன் பக்தர்கள் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை நடபயணமாக வந்து பௌர்ணமி பூஜையில வந்து கலந்து கொண்டு இரவு தங்கி சென்றால் நம்ம நினைத்த காரியங்கள் நன்மையில முடியுது என்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்ல நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் செலுப்பு இருக்குது, யாராவது நமக்கு தீமை செய்தார்கள் என்றால் அங்க வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 100% இந்த ஆஞ்சநேயருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த திருக்கோயிலுக்கு வருப வேண்டும் என்றால் சிங்காரப்பேட்டையிலிருந்து புலியூரிலிருந்து மேல்பட்டு ரோடுல இருந்து சேம்பர கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அதே சமயம் திருப்பத்தூர்ல இருந்து வர வேண்டும் என்றால் திருப்பத்தூர், மற்றப்பள்ளி, புதூர் நாடு, அரும்பல்பட்டு, மேல்பட்டு வழியாக இந்த திருக்கோயிலுக்கு செல்ல முடியும். இந்த திருக்கோயிலுக்கு சென்று வந்தாலே நம்ம முன்னோர்கள் செய்த கரும வினைகளால் நீங்கி பூர்வீக ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் விலகி நமக்கு நன்மை நடைபெற வேண்டிய அனைத்து சௌகரியமும் ஆஞ்சநேயர் அருளால கண்டிப்பா நமக்கு அனைத்து பிரச்சனைகளை தீர்ந்து விடும் என்பது அயராத நம்பிக்கை வைத்து வரும் பக்தர்களுக்கு காட்சியளித்துள்ளார். அதோ அவருடைய தரிசனத்தை நீங்களே பாருங்க. நேர்ல எவ்வளவு அழகாக அதுக்கு அலங்காரம் செய்து மலைவாழ் மக்கள் பூஜையை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் என்பது மிக மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முக்கிய அம்சமாக தேவைப்படுவது, இந்த கோயிலுக்கு மலைக்கு செல்வதற்கு ஒரு